அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க இருக்கிறது இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இதுக்கு முன்னாடி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட யூனிட் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதுக்கான பேசிக் ஃபங்க்ஷன்ஸ், அதனோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ப்ராப்ளம் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். அதை பாருங்கள். இப்போ நம்ம இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்க்கலாம். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தெரிஞ்சால் தான் இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அதுக்கான இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கான டெஃபினிஷன் நம்ம பார்க்கலாம். If the Laplace transform of a function small f of t is capital F of s, then f of t is called inverse Laplace transform of f of s. So இது எப்படி நம்ம எழுதுறதுன்னு பார்க்கலாம். So and is written as, இப்போ இங்கே பாருங்களேன், f of t is called inverse Laplace transform of f of s. Inverse Laplace transform சொல்லும்போது L inverse of f of s equal to f of t. ஸோ இதுதான் அது இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட டெஃபினிஷன். தட் இஸ், இது நம்ம இன்னும் வேறு விதமாக சொல்கிறதா இருந்தால் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட டெஃபினிஷன் இது நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம அங்கே என்ன சொல்லுவோம், எல் வந்து லேப்லாஸ் ஆப்ரேட்டராக இருந்துச்சுன்னா எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ், கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ். அதாவது இது ஸ்மால் எஃப், இது கேபிட்டல் எஃப். ஃபங்க்ஷன் ஆஃப் டி வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ்ஸாக வருது, ரெண்டு வேறு வேறு ஃபங்க்ஷன். அதனால தான் இங்கே ஸ்மால் எஃப், இங்கே கேபிட்டல் எஃப் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ். அப்படி இந்த எஃப் ஆஃப் எஸ்ஸுக்கு தான் என்ன பேர், லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இன்வெர்ஸ் ஆப்ரேட்டர் ரைட் ஹேண்ட் சைடுக்கு வரும்பொழுது நமக்கு என்ன ஆகும்னா எல் இன்வெர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ். ஸோ எல் இன்வெர்ஸ் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி. ஸோ இப்படி தான் நமக்கு லேப்லாஸ் இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட டெஃபினிஷன் நமக்கு வருது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம டெரிவேஷன்ஸ் இதுக்கு இப்போது பேசிக்காக ஃபார்முலாஸ்லாம் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி லேப்லாஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அதுக்கு ரிலவெண்ட்டான இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு நம்ம பார்த்துட்டு இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் எதை நம்ம லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டின்னு சொன்னால் இதுதான் நம்ம சொல்லுவோம். எல் ஆஃப், அதாவது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் டி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஜி ஆஃப் டி ஈக்குவல் டு ஏ டைம்ஸ், அதாவது ப்ராடக்ட்டில் கான்ஸ்டன்ட் தான் வெளியே எடுத்துலாம், அடிஷன் சப்ராக்ஷன் இருந்தால் தனித்தனியாக நம்ம லேப்லாஸ் ஆப்ரேட்டர் போடலான்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஏ டைம்ஸ் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி டைம்ஸ் எல் ஆஃப் ஜி ஆஃப் டி. ஓகே, இது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் இருக்கிற லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி. அப்போ இது கரஸ்பாண்டிங்காக இன்வெர்ஸில் என்ன வருதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இன்வெர்ஸ்க்கான லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நமக்கு படிக்கிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அங்கே பேசிக்காக நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது கிவன் கொடுத்துருந்தா தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இஃப் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி, அதாவது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் டியை வந்து நம்ம என்ன எடுக்கணும், கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதே போல் இன்னொரு ஃபங்க்ஷன் வேணும் நமக்கு, லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி சொல்லும்போது ரெண்டு ஃபங்க்ஷன் வேணும். ஸோ எல் ஆஃப் ஜி ஆஃப் டி அப்படின்ற ஃபங்க்ஷன் எடுக்கிறோம். ஸோ ஜி ஆஃப் டி ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி ஆஃப் எஸ். இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, அதனோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நமக்கு தெரியுது அப்படின்னா தென் எல் இன்வர்ஸ் ஆஃப், ஸோ அங்கே நமக்கு எப்படி லேப்லாஸ் ஆப்ரேட்டருக்குள்ளே நமக்கு அந்த அடிஷன் சப்ராக்ஷனில் ஃபங்க்ஷன் இருந்தது, கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இருந்தது இல்லையா. ஸோ எல் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் டி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஜி ஆஃப் டி இருந்தது இல்லையா. ஸோ அதே போல் இன்வெர்ஸில் என்ன வரும் அப்படின்னா எல் இன்வெர்ஸ் ஆஃப், எல் இன்வெர்ஸ்க்குள்ளே நமக்கு இருக்கிறது என்னவா இருக்குன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் தான் இருக்கணும். ஸோ இதோட கான்ஸ்டன்ட் மல்டிபிளாக நமக்கு இருக்கலாம். ஸோ அப்போ ஏ டைம்ஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி டைம்ஸ் கேபிட்டல் ஜி ஆஃப் எஸ். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு இதுக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னா, அடிஷன் சப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா தனித்தனியாக நமக்கு அது இன்வெர்ஸ் ஆப்ரேட்டர் எடுத்துக்கலாம், ப்ராடக்ட்டில் இருக்க கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஏ டைம்ஸ் எல் இன்வெர்ஸ் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி டைம்ஸ் எல் இன்வெர்ஸ் ஆஃப் ஜி ஆஃப் எஸ். ஸோ இதுதான் நமக்கு அந்த இன்வெர்ஸில் இருக்கிற லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டியோட ரிசல்ட்டு. ஓகே, ஸோ இது நம்ம எப்படி வருதுன்றது நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி இன் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் நமக்கு என்ன தெரியும், இன் எல்டி, எல்டினா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், இது கிவன் கொடுத்துருக்காங்க. எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ் அண்ட் எல் ஆஃப் ஜி ஆஃப் டி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா எல் ஆஃப் ஏ டைம்ஸ் ஸ்மால் எஃப் ஆஃப் டி. ஏன்னா லேப்லாஸ் ஆப்ரேட்டருக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டியில் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம ஸ்மால் எஃப் ஆஃப் டின்னு எழுதுகிறோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் பி டைம்ஸ் ஜி ஆஃப் டி. ஸோ இதுக்கான ரிசல்ட்டு ப்ரூவ் பண்ணுறது எல்லாமே நம்ம அந்த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூனிட்டில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு என்ன ரிசல்ட்னா ஏ டைம்ஸ் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி plus or minus b times L of g of t. Actually the L of f of t is nothing but capital F of s. So இது நம்ம straight away நம்ம என்ன எழுதிக்கலாம்னா a times capital F of s plus or minus b times
capital G of S. So லாப்லாஸ் ஆப்ரேட்டர் நம்ம பண்ணிட்ட பிறகு நமக்கு கிடைக்கிற ஃபங்க்ஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்ஸில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இங்கே எழுதும்போது எல் ஆஃப் ஏ டைம்ஸ் எஃப் ஆஃப் டி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி டைம்ஸ் ஜி ஆஃப் டி ஈக்குவல் டு ஏ டைம்ஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி டைம் ஜி ஆஃப் எஸ்ஸாக இருக்கும். இது வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் இருக்கிற லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ வழக்கமாக ஃப்ரம் த டெஃபினிஷன் நமக்கு இன்வர்ஸோட டெஃபினிஷன் என்ன? இந்த லாப்லாஸோட டெஃபினிஷன்லேருந்து தான் நம்ம இன்வர்ஸ் கொண்டு வரோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க லாப்லாஸ் ஆப்ரேட்டர் ரைட்டுக்கு வந்துச்சுன்னா எல் இன்வர்ஸ் ஆஃப் வருது. ஸோ அதே தான் நம்ம இந்த லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டியில் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்க பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்ன்ற லாப்லாஸ் ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ இதை ரைட் சைடுக்கு நம்ம கொண்டு போனால் நமக்கு என்ன ஆகும், எல் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே இருக்கிறது அப்படியே எழுதலாம். ஸோ திஸ் சிம்பிளைஸ் நான் எழுதுறேன். ஸோ எல் இன்வர்ஸ் ஆஃப் ஏ டைம்ஸ் எஃப் ஆஃப் எஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி டைம்ஸ் ஜி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு இந்த லாப்லாஸ் ஆப்ரேட்டர் இங்கே போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கோ அதை ரைட் சைடில் எழுதுறேன். ஸோ ஏ டைம்ஸ் எஃப் ஆஃப் டி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி டைம்ஸ் ஸ்மால் ஜி ஆஃப் டி. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், வாட் இஸ் எஃப் ஆஃப் டின்னு நான் பார்க்குறேன். ஸோ கிவன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃப்ரம் த டெஃபினிஷன். ஸோ அப்போ நான் இங்கே எழுதுகிறேன், கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல் ஆஃப் ஸ்மால் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்வர்ஸ் டெஃபினிஷன் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும். ஸோ எஃப் ஆஃப் டி இஸ் நத்திங் பட் எல் இன்வர்ஸ் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ். ஸோ அதே போல் எல் ஆஃப் ஜி ஆஃப் டி ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி ஆஃப் எஸ் இம்ப்ளைஸ் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா ஸ்மால் ஜி ஆஃப் டி ஈக்குவல் டு இந்த லாப்லாஸ் ஆப்ரேட்டர் ரைட்டுக்கு போச்சுன்னா எல் இன்வர்ஸ் ஆஃப் ஜி ஆஃப் எஸ். இப்போ லாப்லாஸ் டெஃபினிஷன், லாப்லாஸில் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் லாப்லாஸ் ஆப்ரேட்டர் இருக்கிற மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் லாப்லாஸ் ஆப்ரேட்டர் இருக்கிற மாதிரி தான் நம்ம கொண்டு வந்திருப்போம். ஸோ அதே தான் இங்கே நம்ம கொண்டு வரோம். ஓகே, இந்த ஸ்மால் எஃப் ஆஃப் டிக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணலான்னு பாருங்கள். இங்கே இருந்து பாருங்கள், எல் இன்வர்ஸ் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ். ஸோ அப்போ ஏ டைம்ஸ் எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி டைம்ஸ் எல் இன்வர்ஸ் ஆஃப் ஜி ஆஃப் எஸ். ஓகே, ஸோ இதுதான் இந்த ரிசல்ட் இங்கே தான் நம்ம ப்ரூவ் பண்ணி இந்த ரிசல்ட் தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட டெஃபினிஷன் அதுக்கான பேசிக் ட்ரான்ஸ்ஃபார்ம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி, ரைட்? இது லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி. அதே போல் ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி இப்போ நான் இது மாதிரி டெரிவேஷனாக போட போதில் ஜஸ்ட் என்ன வருதுன்னு மட்டும் நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் என்ன வருதுன்றதை நம்ம பார்த்துடலாம். முதல்ல அந்த ரிசல்ட் நான் கொடுக்குறேங்க உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் ஏடி இன்ட்டு எஃப் ஆஃப் டி, ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன். அதில் ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ்பொனென்ஷியலாக இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்பொனென்ஷியலாக ஆப்ரேட்டர் விட்டு நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம். ஷிஃப்ட் பண்ணிட்டா ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி எழுதுறோம். அப்போ ஷிஃப்ட் பண்ணும்போது எஸ் இஸ் ரீப்ளேஸ்டு பை இந்த இ பவரில் டியோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை மைனஸ் போட்டு எழுதுறோம். அப்போ எஸ் இஸ் ரீப்ளேஸ்டு பை எஸ் மைனஸ் ஏ. நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் எஸ். அப்போ எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் மைனஸ் ஏ ரீப்ளேஸ் பண்ணும்போது எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ வருது. ஸோ இ பவர் ப்ளஸ் ஏடி இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ வரும். இதுவே இ பவர் மைனஸ் ஏடி ப்ராடக்ட்ல இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஏ வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. இது லாப்லாஸ் ஆப்ரேட்டருக்கான ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ கரஸ்பாண்டிங்காக இன்வெர்ஸ்க்கு என்ன வருது அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி லாப்லாஸ் தான் நான் முதல்ல எழுதுகிறேன். ஸோ இஃப் எந்த ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் முதல்ல எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ்ன்றது கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இஃப் அதாவது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஸ்மால் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தென் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி இன் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் நமக்கு என்ன வரும், எல் ஆஃப் இ பவர் ஏடி இன்ட்டு எஃப் ஆஃப் டி என்ன வரும் அப்படின்னா எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி வந்து எஃப் ஆஃப் எஸ்னா இ பவர் ஏடியை ஷிஃப்ட் பண்ணும்போது எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் மைனஸ் ஏ ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ இருந்தால் மைனஸ் ஏ வரும். ஸோ இதுவே வந்து எல் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடி இன்ட்டு எஃப் ஆஃப் டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது எல் ஆஃப் எஃப் ஆஃப் டினா எஃப் ஆஃப் எஸ், அந்த எஸ்ஸுக்கு பதிலாக இங்கே மைனஸ் ஏனா எஸ் ப்ளஸ் ஏவை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஏ. ஓகே, இப்போ இன்வெர்ஸ் டெஃபினிஷன் பிரகாரம் நம்ம என்ன பண்ணுறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த லாப்லாஸ் ஆப்ரேட்டர் ரைட்டு கொண்டு வந்து என்ன வருதோ அதுதான் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மேஷனாக எழுதுறோம். ஸோ அப்போ என்ன வரும் பாருங்கள். ஸோ தேர்ஃபோர் இதிலிருந்து நம்ம ஃபார்முலா கரஸ்பாண்டிங் இன்வெர்ஸ் ஃபார்முலா எழுதுதா இருந்தால் எல் இன்வெர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு என்ன வரும்னு பாருங்கள். இங்கே இருக்கிறது இந்த எல் இங்கே வந்துச்சுன்னா எல் இன்வெர்ஸ் வந்துடுமா. அப்போ ரிமைனிங் நம்ம என்ன எழுதலாம், இ பவர் ஏடி இன்ட்டு எஃப் ஆஃப் டி. பட் நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இன்வெர்ஸ்னால் ரைட் ஹேண்ட் சைடில் இன்வெர்ஸ் இருந்தால் ஈஸியாக இருக்கும். அப்போ எஃப் ஆஃப் டிக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதிலிருந்து எஃப் ஆஃப் டி இஸ் நத்திங் பட் எல் இன்வெர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னா இ பவர் ஏடி இன்ட்டு எல் இன்வெர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி இன் இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ சிமிலர்லி நம்ம எல் இன்வெர்ஸ் ஆஃப்
எஃப் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஏ, கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டேரெக்டாக நம்ம எழுதலாமா? ஸோ ப்ளஸ் ஏ இருந்தால் நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது இ பவர் மைனஸ் ஏடின்ட்டு வரும். இது போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது அப்படியே எழுதுறோம், எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ். ஓகே, ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு டெஃபினிஷன் பார்த்துருக்கோம். அது எதுலேருந்து கொண்டு வரும்? லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டெஃபினிஷன்லேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி எப்படி நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் டெஃபினிஷன் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே போல் இங்கே வந்து இன்வர்ஸ்க்கான டெஃபினிஷன் யூஸ் பண்ணி லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதாவது அடிஷன் சப்ராக்ஷன் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா தனித்தனியாக இன்வர்ஸ் எடுத்துக்கலாம். எனி கான்ஸ்டன்ட் இன் ப்ராடக்ட்னா அந்த ஆப்ரேட்டர் விட்டு நம்ம வெளியே எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணலாம். அதே போல் ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். இப்போ பேசிக்கான இன்வர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்னென்ன வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து நம்ம அது ஃபார்முலா செய்யுதுன்னா முதல்ல நமக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேணும். ஸோ நான் லெஃப்ட்டில் வந்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், ரைட்டில் வந்து இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருக்கேன். ஸோ எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி இது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இது ஆக்சுவலாக இங்கே இருக்குது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், இது இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். நீங்கள் மேலே எழுதிக்கோங்க. ஸோ எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுவோம்? எஃப் ஆஃப் எஸ் வந்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். அப்போ இன்வர்ஸ் நமக்கு என்ன வரும்? எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி. ஸோ அதே போல் லேப்லாஸில் எல் ஆஃப் ஒன் அப்படின்னா நம்ம நான் எழுதியே சொல்லிடுறேன். இங்கே எல் ஆஃப் ஒன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ஒன் பை எஸ்னா எல் இந்த பக்கம் வச்சுட்டு எல் இன்வர்ஸ் வந்துடும். ஸோ எல் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை எஸ் ஈக்குவல் டு ஒன்ன்றது வந்து இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கரஸ்பாண்டிங் ரிசல்ட். அதே போல் எல் ஆஃப் டி அப்படின்னு வருது அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக எல் ஆஃப் டி பவர் என் பார்த்துருப்போம். ஸோ எல் ஆஃப் டி பவர் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என் வந்து இன்டிஜராக இருக்கும் பொழுது நமக்கு என்ன வரும்னா என் ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் என் ப்ளஸ் ஒன். இது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். அப்போ கரஸ்பாண்டிங்கில் இன்வர்ஸ் வரும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா எல் இன்வர்ஸ் ஆஃப் என் ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்னா டி பவர் என் வரும். பட் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி பிரகாரம் நம்ம இந்த என் ஃபேக்டோரியல் வந்து கான்ஸ்டன்ட். எனி கான்ஸ்டன்ட் ப்ராடக்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? ஆப்ரேட்டரை விட்டு நம்ம வெளியே எடுக்கலாம். ஸோ அது எடுக்கும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா என் ஃபேக்டோரியல் இன்ட்டு எல் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை எஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு டி பவர் என். ஓகே, ஸோ திஸ் இம்ப்ளைஸ் எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 by s power n plus 1 equal to நமக்கு என்ன வரும் அப்படின்னா t power n divided by n factorial. ஸோ இதுதான் இந்த இன்வர்ஸில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ L inverse of 1 by s power n plus 1. இங்கே n plus 1னா இன்வர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது nலேருந்து ஒன்று ரெடியூஸ் ஆகுது. அப்போ டி பர் n பை கரஸ்பாண்டிங் ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல். ஸோ அப்போ வெறுமனே இப்போ எல் ஆஃப் டீனா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள் லேப்லாஸில். எல் ஆஃப் டி பவர் என்னன்னா n ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் n ப்ளஸ் ஒன். எல் ஆஃப் டீன்னு சொல்லும்போது டீயோட பவர் வந்து 1. ஸோ அப்போ 1 ஃபேக்டோரியல்னா வெறும் 1 போடலாம், 1 பை எஸ் ஸ்கொயர்னு வந்திருக்கும். அப்போ திஸ் இம்ப்ளைஸ் நமக்கு கரஸ்பாண்டிங் இன்வர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன வரும்னு பாருங்கள். ஸோ எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை எஸ் ஸ்கொயரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எஸ்ஸோட பவர் 2, 2ல் 1 குறைச்சிங்கன்னா 1ன்னு வரும். ஸோ அப்போ டி பவர் 1 பை 1 ஃபேக்டோரியல், சிம்பிளாக டி நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இதுவே வந்து எல் ஆஃப் டி ஸ்கொயருக்கு நமக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கும் பாருங்கள், 2 ஃபேக்டோரியல் பை எஸ் கியூப். கரெக்டா? இந்த ரிசல்ட் அப்ளை பண்ணும்போது ஸோ அப்போ இன்வர்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட்டை விட்டுட்டு நம்ம கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம், அது டிவிஷனில் கொண்டு வந்துடும். ஸோ அப்போ கரஸ்பாண்டிங் இன்வர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் 1 பை எஸ் கியூபுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எஸ் கியூபு நம்ம சொல்லும்போது நமக்கு என்ன வரும், உங்களுக்கு இதுலேருந்து ஒன்று ரெடியூஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன டி ஸ்கொயர் பை இந்த நியூமரேட்டில் இருக்க இந்த 2 ஃபேக்டோரியல் இங்கே டிவிஷனில் வரும். ஸோ அப்போ டி ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ இதுதான் இந்த இன்வர்ஸ்க்கான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ கரஸ்பாண்டிங் ஃபார்முலாவாக எழுதியிருப்போம். ஸோ எல் ஆஃப் டி வந்து 1 பை எஸ் ஸ்கொயர்னா அப்போ எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் நமக்கு என்ன வரும், டி வரும். ஸோ அதே போல் எல் ஆஃப் டி பவர் என் இது இன்டீஜருக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ என் ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் சைடில் எழுதியிருக்க பாருங்கள். என் ஈக்குவல் டு 1 to 3 எக்ஸெட்ரா என் ஷுட் பி த பாசிட்டிவ் இன்டீஜர். பாசிட்டிவ் இன்டீஜருக்கு தான் என் ஃபேக்டோரியல். அது இன்டீஜர் இல்லாமல் ஃப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா அந்த காமா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நான் இங்கே கொடுக்கல. ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல ரிசல்ட் வரும்போது எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை எஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு டி பவர் என் டிவைடட் பை என் ஃபேக்டோரியல். ஸோ அதே போல் எல் ஆஃப் இ பவர் 18 வரும்போது 1 பை எஸ் மைனஸ் ஏ. அப்போ இது கரஸ்பாண்டிங் இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன வரும் பாருங்க, எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை எஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு இ பவர் 80. ஸோ அதே போல் எல் ஆஃப் இ பவர் மைனஸ் 80 நமக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் 1 பை எஸ் பிளஸ் ஏ. கரஸ்பாண்டிங்காக வரும்போது இங்கே இன்வர்ஸில் எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை எஸ் பிளஸ் ஏ ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 80. ஸோ அதே போல் சைன் 18 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல் ஆஃப் சைன் 80 வந்து ஏ பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ இதிலிருந்து நமக்கு கரஸ்பாண்டிங் இன்வர்ஸ்னா எல் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் 80. ஆனால் இதில் இன்வர்ஸில் வந்து நமக்கு எஸ் தான் பெராமீட்டர். அப்போ ஏ கான்ஸ்டன்ட் தானே. லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி பிரகாரம் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்டில் இருந்துச்சுன்னா அது ஆப்ரேட்டர் விட்டு வெளியே எடுத்துடலாம். அது லேப்லாஸாக இருந்தாலும் சரி, இன்வர்ஸ் லேப்லாஸாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த ஏவை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா
இங்கே ப்ராடக்ட்டில் ஏ வரும், அப்போ டிவிஷனில் இங்கே ஏ வந்துடும். அப்போ இந்த ஃபங்க்ஷனே வேறு விதமாக எப்படி எழுதலாம்னா எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s² + a² இருந்துச்சுன்னா sin at/a தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுதான் நம்ம அடிக்கடி நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இந்த ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s² + a² டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன? sin at/a. ஓகே, ஸோ அதே போல் எல் ஆஃப் காஸ் ஏடி அப்படின்னு நமக்கு வரும்போது s/s² + a². இங்கே எடுத்த மாதிரி இங்கே எஸ் வெளியே எடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம கொஷின் கேட்கணும். ஏன்னா எஸ் வந்து பெராமீட்டர், இன்வர்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ்ஸுக்கு தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ எஸ்ஸை நம்ம வெளியே எடுக்கக்கூடாது, எடுத்தால் தப்பாயிடும். ஸோ அப்போ கரஸ்பாண்டிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன வரும்? எல் இன்வர்ஸ் ஆஃப் s/s² + a² = cos at. இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே பாருங்களேன், டினாமினேட்டர் s² + a² வந்துச்சுனாலே ஒன்று sin at இருக்கணும், இல்லை cos at இருக்கணும். நியூமரேட்டர் 1 இருந்து இல்லை கான்ஸ்டன்டாக இருந்துச்சுன்னா sin at/a. அதுவே நியூமரேட்டர் எஸ்ஸாக இருந்தால் cos atன்றது ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ எப்படி ட்ரிக்னாமெட்ரி, டினாமினேட்டரில் s² + a² இருந்தால் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் ஒன்று sin at இருக்கணும், இல்லை cos at இருக்கணும். காஸ்னா நியூமரேட்டரில் கண்டிப்பாக எஸ் இருக்கணுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன், இங்கே sin at வந்து a/s² + a²னா sin hat என்னவா இருக்கும்? a தான் நியூமரேட்டர் இருக்கும், பட் டினாமினேட்டர் வந்து s² - a² இருக்கும். அப்போ கரஸ்பாண்டிங் இன்வர்ஸ் நம்ம எடுக்கும் பொழுது எல் இன்வர்ஸ் ஆஃப் a/s² - a² வந்து sin hat சொல்லலாம். ஆர் இந்த ஏவை வெளியே எடுத்துட்டா இது எப்படி எழுதலாம்? நாம எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s² - a² = sin hat/a. ஸோ இதே போல் sin hat மாதிரி cos hat இருக்கும் உங்களுக்கு. நான் இந்த இடத்துல எழுதலை, இங்கே எழுதி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ எல் ஆஃப் cos hat, ஹெச்ன்றது வந்து ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன். ஸோ காஸ்னாலே நியூமரேட்டரில் எஸ் இருக்கணும். ஸோ s² ஹைப்பர்பாலிக்னா -a². அப்போ கரஸ்பாண்டிங் இன்வர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கணும்? எல் இன்வர்ஸ் ஆஃப் s/s² - a² நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா cos hat அப்படின்றது கிடைக்கும். ஓகே, ஸோ அது இந்த ஃபார்முலாவில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. ஓகே, அடுத்தது ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. எல் ஆஃப் e/at × f of t னா f ஆஃப் இங்கே e பவரில் டீயோட கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் ஏன்னா f of s - a. இன்வெர்ஸில் வரும்போது எல் இன்வெர்ஸ் ஆஃப் f of s - a. இங்கே -a இருந்துச்சுன்னா ஷிஃப்ட் பண்ணும்போது e + atன்னு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறது எல் இன்வெர்ஸ் ஆஃப், அங்கே எப்படி எஸ்ஸுக்கு பதிலாக s - a ரீப்ளேஸ் பண்ணுவோமோ இன்வெர்ஸில் s - aக்கு பதிலாக எஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும். அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ இப்போ பேசிக் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டோம். இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். டைரெக்டாக எப்படி இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்ட் எக்வேஷன் டைரக்ட் மெத்தட் இப்போ நம்ம ஃபார்முலா பார்த்தோம்ல இன்வெர்ஸ், அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி எப்படி நம்ம ப்ராப்ளம் போடுறதுன்ற யூனிவர்சிட்டி பேப்பரில் கேட்ட கொஷின்ஸ் மட்டும் இப்போ நம்ம போடலாம். ஃபைண்ட் எல் இன்வெர்ஸ் ஆஃப் s/s² + a². ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போல்லாம் இன்வெர்ஸ் கேட்குறாங்களோ அந்த இன்வெர்ஸ்க்குள்ளே இருக்கிற டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்ஸில் இருக்கும். அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ்ஸில் இருக்கும். நாம் கண்டுபிடிக்க போகிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். வாட் இஸ் டி? ஃபங்க்ஷன் ஆஃப் டீன்றது கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா எல் இன்வெர்ஸ் ஆஃப் f of s ஈக்குவல் டு ஸ்மால் f of t. இதுதான் அந்த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட டெஃபினிஷன். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் s/s² + a². s² + a²னா டினாமினேட்டரில் ப்ளஸ் இருக்குது. அப்போ ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்னா ஒன்று sin at வரலாம், இல்லை cos at வரலாம். ஆனால் நியூமரேட்டரில் எஸ் இருக்குது. அப்போ என்ன வரும்? இதுக்கு cos at. இதுக்கு டேரெக்டாகவே நம்ம ஆன்சர் எழுதலாம். திஸ் இஸ் நத்திங் பட் cos at. ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த டேரக்ட் ஃபார்முலா. டேரெக்டாகவே வந்துடுது பாருங்கள் இது உங்களுக்கு. ஸோ ஃபார்முலா இங்கே எழுதிருப்பு பாருங்கள். எல் ஆஃப் cos at தான் s/s² + a². அப்போ எல் இன்வர்ஸ் ஆஃப் s/s² + a² என்ன வரும்? cos at. ஸோ டேரெக்டாகவே இதுக்கு ஆன்சர் எழுதுனா போதும். கொஷின் இது அவ்வளோதான். இதுக்கு 2 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள். ஓகே, ஃபைண்ட், இதெல்லாம் ஒரு யூனிவர்சிட்டி பேப்பரில் ஏதோ ஒரு பேப்பரில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஃபைண்ட் எல் இன்வர்ஸ் ஆஃப் 3/s² + 4 கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ டினாமினேட்டர் பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுன்னு பாருங்கள். டினாமினேட்டரில் என்ன இருக்குது? s² + 4 இருக்குது. ஸோ இது நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நான் ரீரைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ எல் இன்வர்ஸ் ஆஃப் 3/s² + 4 2² நம்ம எழுதலாம். அப்போ இது எந்த பேட்டர்னில் இருக்குது? எல் இன்வர்ஸ் ஆஃப் ஏதோ சம்திங் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, s² + a² இருக்குது. டினாமினேட்டரில் s² + a² பார்த்தாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஒன்று sin at வரணும், இல்லை cos at வரணும். இங்கே இருக்கிறது 2² இருக்குது, மேலே 2 இல்லை. அப்போ 3ன்றது கான்ஸ்டன்ட். இன்வெர்ஸில் எனி கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்லேருந்து தான் வெளியே எடுத்துலாம் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி பிரகாரம். அப்போ எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s² + a². ஸோ இதை பார்த்தோன்னே பாருங்கள் எப்படி, சாரி a² இல்லை, s² + 2². இங்கே இருக்கிறத நம்ம எழுதுகிறோம் s² + 2². ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஃபார்முலா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? உங்களுக்கு
ஸோ எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 by s square plus a square டைப்பில் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? sin at by a. ஏவோட ஸ்கொயர்னா அந்த ஏ இங்கே வரணும். அப்போ இங்கே 2 ஸ்கொயர்னா ஏ வந்து 2 தான். ஸோ அப்போ இதுக்கு என்ன நம்ம ஆன்சர் எழுதலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். 3 into L inverse of 1 by s square plus ஏக்கு பதிலாக 2 இருக்குது. அப்போது sin atக்கு பதிலாக 2t, sin 2t divided by 2. ஸோ எழுதும்போது 3 by 2 into sin 2t. அப்போ இன்வர்ஸ் ஃபங்க்ஷனில் நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் தான் எஃப் ஆஃப் டி. எப்பெல்லாம் கொஷினில் இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க we have to find the answer in terms of t. அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் டி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியுதுக்காக நிறைய ஸ்டெப் போட்டிருக்கேன். உங்களுக்கு புரியுதுன்னா நீங்கள் டேரெக்டாகவே இந்த ஆன்சர் எழுதிடலாம். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள். ஃபைண்ட் எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 by s minus 5 plus 1 by s plus 1. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 20ல் கேட்டிருக்காங்க. 2 மார்க் கொஷனாக இது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பாருங்கள். எல் இன்வர்ஸ் ஆஃப் இது ஒரு ஃபங்க்ஷன் ப்ளஸ் இது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது டேரெக்டாக நமக்கு டைரக்ட் மெத்தடே நம்ம அப்ளை பண்ணுறோம். எப்படி டைரக்ட் மெத்தட்னா இது வரைக்கும் நம்ம இன்வர்ஸ் என்னென்ன பார்த்துருக்கோமோ அந்த பேட்டர்ன் தான் இருக்கும். ஒன்று டினாமினேட்டரில் வெறுமனே எஸ் மைனஸ் ஏ இருக்கலாம், இல்லை எஸ் ப்ளஸ் ஏ இருக்கலாம், டினாமினேட்டரில் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், ஓகே, இல்லை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், இதெல்லாம் தான் டைரக்ட் மெத்தட். இதுக்கப்புறம் வருது ஷிஃப்டிங் நம்ம இப்போ பார்க்கல. ஸோ டைரக்ட் மெத்தட் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இந்த கேட்டகரியில் ஏதாவது டினாமினேட்டர் இருந்தால் டேரெக்டாக நம்ம இன்வர்ஸ் அப்ளை பண்ணுறோம். இப்போ அடிஷன் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம லீனியர் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்ம சொல்யூஷனில் எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 by s minus 5 plus 1 by s plus 1 equal to linearity property பிரகாரம் addition இருந்தால் தனித்தனியாக inverse operator எடுக்கலாம். ஸோ L inverse of 1 by s minus 5 plus L inverse of 1 by s plus 1. ஸோ இது எந்த பேட்டர்னில் இருக்க பாருங்கள். L inverse of 1 by s minus a டைப்பில் இருக்கு இல்லையா? ஸோ L inverse of 1 by s minus a என்ன வரும்? இது உங்களுக்காக நான் எழுதுகிறேன். So L inverse of 1 by s minus a. So this is nothing but e power plus at. Minus இருந்தா plus at, இங்க plus இருந்தா minus at. So இங்க minus இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ அப்போ இது என்ன வரும்? e பவர், இது a தான் 5, மைனஸ்னா ப்ளஸ் வரணும். அப்போ ப்ளஸ் 5t ப்ளஸ் அதே போல் L inverse of 1 by s plus 1 ப்ளஸ் 1னா மைனஸ் 1 வரணும். டீயோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 1. அப்போ e பவர் மைனஸ் டி. அப்போ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோம் பாருங்கள், ஃபங்க்ஷன் ஆஃப் டீயில் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். Finding inverse means our aim is to find out what is function of t. So next question பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் போடலாம். 4th one இதுவும் யூனிவர்சிட்டி பேப்பரில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 22ல் கேட்ட கொஷின் இது. ஸோ ஃபைண்ட் எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 by s minus 3 plus 1 by s. ஓகே, ஸோ இதுக்கு ஒரே ஸ்டெப்லேயே கூட நம்ம ஆன்சர் போட்டு போயிடலாம். ஆக்சுவலாக அடிஷன் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு புரியுறதுக்கு தனித்தனியாக போடுறேன். ஸோ இது எப்படி எழுதலாம்? ஸோ எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 by s minus 3 லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 by s. ஓகே, ஸோ 1 by s minus 3 மைனஸ் a, அப்போ ப்ளஸ் at, அப்போ e பவர் ப்ளஸ் 3t ப்ளஸ் எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 by s. 1 by sனால் நமக்கு என்ன வரும்? வெறுமனே t. சாரி, 1 by s 1 வரும். ஏன்னா L of 1 வந்து 1 by s. அப்போ L inverse of 1 by s ஓட ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? 1 வரும். ஸோ இங்கே L inverse of 1 by s இருக்கிறதுனால ஆன்சர் 1. ஸோ f of t ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, என்ன ஒரு சம் பார்த்துடலாம். ஸோ டைரக்ட் மெத்தட் ஷிஃப்டிங் கூட இதிலே பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி டைம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ 5th one பார்த்தீங்கன்னா ஃபைண்டு தான். இதுவும் 2 மார்க் கொஷின் தான். Find L inverse of 1 by s square plus 1 by s square plus 4. Okay, so solution நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்வர்ஸ்னா அவர் aim is to find out f of t. நான் f of t னே எழுதிக்கிறேன். ஸோ L இன்வர்ஸ்க்குள்ள ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. டினாமினேட்டர் பாருங்கள் 1 by s square plus 1 by s square plus 4 2 ஸ்கொயர் நம்ம எழுதிக்கலாம். ஸோ டைரக்ட் மெத்தட் அப்ளை பண்ணலாம். ஸோ லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி பிரகாரம் அடிஷன் ஆஃப் 2 டேர்ம்ஸாக எழுதிக்கிறோம். ஸோ 1 by s square ஒரு டேர்ம் ப்ளஸ் L inverse of 1 by s square plus 4 நான் 2 ஸ்கொயர்னு எழுதுகிறேன். ஓகே, ஸோ இதுக்கு இந்த இடத்துல என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பண்ண போகிறோம்னா L inverse of 1 by s power n plus 1. n plus 1னா அதுலேருந்து ஒன்று கழிக்கணும். கழிச்சா நமக்கு என்ன வரும்? n வரும். ஸோ t power n by n factorial.
ஸோ இங்கே என்ன இருக்குது, எஸ்ஸோட பவர் 2ல் இருக்குது, 2ல் 1 போச்சுன்னா 1. ஸோ டி பவர் 1/1 ஃபேக்டோரியல். ஸோ சிம்பிளாக டி எழுதுனா நமக்கு போதும். ப்ளஸ் இங்கே வரும்பொழுது என்ன இருக்குது பாருங்கள், எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். ஸோ என்ன ஃபார்முலா இங்கே, எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். டினாமினேட்டரில் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வந்தாலே ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். ஒன்று சைன் ஏடி வரணும், இல்லை காஸ் ஏடி வரணும். காஸ் வரணும் நியூமரேட்டரில் கண்டிப்பாக எஸ் இருந்தால் தான் காஸ் ஏடி போட முடியும். அப்படி இல்லையா, கண்டிப்பாக இது சைன் ஏடி தான். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் ஏடி. ஆனால் சைன் ஏடினா நியூமரேட்டரில் ஏ இருக்கணும், அது இல்லாத பட்சத்தில் டிவைடட் பை ஏ நம்ம போடுறோம் இன்வர்ஸில். ஸோ இங்கே போடும்போது எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் நமக்கு என்ன வரும், ஏ வந்து 2, அப்போது சைன் 2t டிவைடட் பை 2. ஸோ இதுதான் இந்த இன்வர்ஸ்னா கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் டி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் டைரக்ட் மெத்தட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷிஃப்டிங் அப்ளை பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் இப்போ பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் இந்த 5 சம்மே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ஃபார்முலா, இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற மாதிரி பார்த்தோம். ஸோ அகைன் யூனிவர்சிட்டி 2 மார்க் கொஷின்ஸ் மட்டும் தான் இப்போ நம்ம மறுபடியும் பார்க்குறோம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்து டைரக்ட் மெத்தட், டேரெக்டாக அந்த இன்வெர்ஸ் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி போடுற ப்ராப்ளமாக பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஷிஃப்டிங் மெத்தட்ஸ் அப்ளை பண்ணி போடுற ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட் தான், எல்லா கொஷின்ஸும் ஃபைண்ட் தான் கேட்குறாங்க. ஃபைண்ட் எல் இன்வர்ஸ் ஆஃப் 10/s பவர் 2 the whole power 6. பவரில் 6 இருக்குது, ரைட்டு. ஸோ இது நீங்கள் பார்த்த உடனே நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 10 இருக்குது, அது ஒரு கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ லீனியரிட்டி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஆப்ரேட்டர் விட்டு அந்த 10 நம்ம வெளியே எடுத்துலாம். ஓகே, டினாமினேட்டர் பாருங்கள், s plus 2 the whole power 6. ஸோ இந்த இடத்துல நம்ம என்னென்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோன்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன். ஸோ எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s plus a இது மட்டும் இருந்துச்சுன்னா டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், e பவர் -18 போடுவோம். இதுவே இங்கே -a இருந்தால் e பவர் +18 நம்ம போடுவோம், கரெக்டாக? ஸோ ஆனால் இங்கே the whole power 6 இருக்குது. ஸோ எப்பெல்லாம் இந்த மாதிரி டேர்ம் வந்துட்டு the whole power something வந்தாலே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷிஃப்டிங் அப்ளை பண்ண போகிறோன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ ஷிஃப்டிங் வந்து நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஸோ எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஏவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ப்ளஸ் ஏன்னா வெளியே ஷிஃப்ட் பண்ணும்போது இ பவர் -80. அப்போ ஏக்கு பதில் எஸ் ப்ளஸ் ஏக்கு பதில் திருப்பி நம்ம எஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ். அந்த எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெத்தடில் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். ஸோ சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம், இதனோடது எல் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்புறம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது எஃப் ஆஃப் டின்னு அர்த்தம். ஓகே, இந்த 10 வந்து நியூமரேட்டரில் இருக்குது, இது கான்ஸ்டன்ட். ஸோ ஆப்ரேட்டரை விட்டு நான் 10 வெளியே எடுத்துடுறேன். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s plus 2 the whole. வெறும் s plus 2 மட்டும் எடுத்துக்கிட்டா நம்ம டேரெக்டாக ஆன்சர் இருக்குது, அங்கே ஷிஃப்டிங் அப்ளை பண்ணுற போகிறது கிடையாது. ஆனால் இங்கே பவர் 6 இருக்குது. ஸோ இங்கே வெளியே 10 கான்ஸ்டன்ட் இருக்குது. இப்போ ஷிஃப்டிங் அப்ளை பண்ணுறோம், s plus 2னா e பவர் -2t நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம். அப்போ e பவர் -2t இன்வர்ஸ் ஆப்ரேட்டர் விட்டு வெளியே ஷிஃப்ட் பண்ணிடுறோம். அப்போ ரிமைனிங் என்ன வரணும், எங்கெல்லாம் s plus 2 இருக்கோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணுவோம், எஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ நமக்கு இங்கே என்ன வரும்னா s பவர் 6ன்னு வரும். ஓகே, இதுதான் ஷிஃப்டிங். ஸோ இந்த நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியிருக்கோம். ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், 10 வெளியே எடுக்கிறதுன்னு வந்து லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி. கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட் இருக்குது லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் s plus 2 மட்டும் இருந்தால் டேரெக்டாக போடலாம். பவர் த ஹோல் பவர் சம்திங் இருந்தாலே ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணிவிட்டு s plus 2க்கு பதிலாக எஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அடுத்தது பாருங்கள், இது பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s பவர் n plus 1. ஸோ s பவர் n plus 1 டினாமினேட்டரில் எஸ்ஸோட பவர் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து பவர்லேருந்து 1 குறைக்கணும். ஸோ n plus 1ல் 1 சப்ராக்ட் பண்ண n. ஸோ t பவர் n/n ஃபேக்டோரியல். ஸோ இந்த ரிசல்ட்டை தான் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி இங்கே 10 வெளியே எடுத்தாச்சு, e பவர் -2t ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இதுக்கு இங்கே s பவர் 6 இருக்குது, 6ல் 1 போச்சுன்னா 5. ஸோ t பவர் 5/5 ஃபேக்டோரியல். ஓகே, இப்போ 5 ஃபேக்டோரியல் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். ஏன்னா இங்கே 10 இருக்கு இல்லையா, அதை நம்ம எழுதும்போது நமக்கு கண்டிப்பாக கேன்சல் ஆகும். அந்த மாதிரி கேன்சல் ஆகிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். 5 ஃபேக்டோரியல்னா 1 × 2 × 3 × 4 × 5. 2 5s are 10. இதை 10 கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, e பவர் -2t ×
t power 5 divided by 3/4 or 12. So இதுதான் நமக்கு தேவையான அந்த inverse transformation. So inverse transformation we are finding the function of t. So இது பாருங்க, இது ஒரு யூனிவர்சிட்டி 2 மார்க் கொஸ்டின். உங்களுக்கு புரியுதுக்காக நான் நிறைய ஸ்டெப் போட்டிருப்பேன். நீங்கள் இவ்வளோ போடணும்லாம் அவசியம் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், 10 வெளியே எடுத்துட்டு ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணால் e power minus 2t into L inverse of 1 by s power 6. அதுக்கான ஆன்சர் இது. ஓகே, டேரெக்டாகவே நீங்கள் எழுதலாம். ரைட்டா? இப்போ ஷிஃப்டிங்கில் நம்ம இன்னொரு சம் பார்க்கலாமா? இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின் தான். ஓகே, ஃபைண்ட் L inverse of 1 by s plus 1 the whole square plus 1. ரைட், இதுக்கு பார்க்கலாமா? Solution. L inverse means we are going to find out f of t. Inverse operatorக்குள்ள பார்த்தீங்கன்னா இது ஒரு term plus another term இருக்கு. So by applying linearity property addition of 2 terms நம்ம இதை எழுதலாம். So addition of 2 terms நம்ம எழுதுறோம் அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம், இந்த L inverse of, அப்படி எழுதும் போதே ஏதாவது கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்ல நியூமரேட்லயோ இல்லை 1 by something டினாமினேட்டர்ல கான்ஸ்டன்டாக இருந்தால் வெளியே எடுக்கலாம். ப்ராடக்ட்ல இருக்கணும். இங்கே எதுவுமே இல்லை, 1 தான் இருக்குது. ஸோ அப்படியே எழுதுறோம். ஸோ 1 by s plus 1 the whole square plus L inverse of 1. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா L inverse of 1 by s plus 1 மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம e power minus 2t e power minus இங்கே 1னா வெறுமனே t மட்டும் போடலாம், e power minus t போடலாம். பட் அதுக்கு ஸ்கொயரோ ஏதோ ஒரு நம்பர் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ இது ஷிஃப்ட் நம்ம பண்ணும்போது என்னென்ன ஷிஃப்ட் பண்ணோம், e power minus t. அப்போ s plus 1க்கு பதிலாக நம்ம sன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ L inverse of 1 by s square ப்ளஸ் இந்த L inverse of 1 பார்த்தீங்கன்னா இதுக்கு டைரக்ட் டெல்டா ஃபங்க்ஷன் ஒன்று லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் இருக்குது. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம எலாபரேட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் அதுக்கு ரிசல்ட் மட்டும் கொடுக்குறேன். எல் ஆஃப் இது வந்து டைரக்ட் டெல்டா ஃபங்க்ஷன். எல் ஆஃப் டெல் ஆஃப் டி ஈக்குவல் டு நமக்கு என்னென்னா 1. ஓகே, ஸோ திஸ் இம்ப்ளைஸ் எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படின்றது நமக்கு என்ன வரும், டைரக்ட் டெல்டா ஃபங்க்ஷன். ஸோ எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு டெல் ஆஃப் டி. இது வந்து direct DIRAC direct delta function. ஓகே, ஸோ அப்போ இந்த L inverse of 1க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த direct delta function யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து del of t. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு e power minus t. இப்போ இந்த ஸ்டெப்பை நம்ம ஆன்சர் முடியுமானா முடியாது, ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆஃப் டீல வேணும். ஆனால் இங்கே எஸ் இருக்குது பாருங்க. அப்போ 1 by L இன்வெர்ஸ்க்குள்ளே 1 by s ஸ்கொயர். ஸ்கொயர்னா பவரில் 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. அப்போ t power 1 by 1 ஃபேக்டர்லாம் இன்ட்டு t மட்டும் போடலாம். ப்ளஸ் டைரக்ட் டெல்டா ஃபங்க்ஷன். ஸோ f of t ஈக்குவல் டு, எப்பவுமே இந்த ப்ராடக்ட்டில் எக்ஸ்பொனென்ஷியல் கூட ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அதை முன்னாடி எழுதுங்க. ஸோ t e power minus t ப்ளஸ் del of t, where del t is direct delta function. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியில் ஒரு பார்ட் பி கொஷின் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா April 22ல் 5 மார்க்காக கேட்ட கொஷின். இது 5 மார்க் கொஷின். ஃபைண்ட் L inverse of s by s plus 2 the whole square. ஓகே, இது வரைக்கும் இப்போ இந்த டினாமினேட்டர் பாருங்கள், s plus 2 the whole square மாதிரி பவர் வந்தாலே ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நான் சொன்னேன் உங்களுக்கு இல்லையா. ஆனால் ஷிஃப்டிங் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நியூமரேட்டர் டினாமினேட்டரில் எங்கெல்லாம் எஸ் இருக்கோ எல்லா எஸ்ஸுமே s plus 2 இருந்தால் மட்டும் தான் ஷிஃப்ட் பண்ண முடியும். சப்போஸ் இங்கே நியூமரேட்டரில் எஸ் இல்லை 1 இருக்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்னா டேரெக்டாக நம்ம ஷிஃப்ட் பண்ணால் பிரச்சனை வராது. இது வரைக்கும் நம்ம பண்ண ஷிஃப்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நியூமரேட்டரில் 1 இருக்கும், இல்லை நியூமரேட்டரில் ஏதாவது கான்ஸ்டன்ட் தான் மல்டிபிள் இருந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கான்ஸ்டன்ட் தான் மல்டிபிள் இருந்தது. ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்ட பிறகு நம்ம ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் எஸ் இருக்குது. ஸோ எஸ் இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக அப்படியே ஷிஃப்ட் பண்ண முடியாது. எங்கெல்லாம் எஸ் இருக்கோ எல்லா எஸ்ஸும் என்ன பேட்டர்னில் இருக்கணும், s plus 2 இருந்தால் தான் ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸோ அப்போது L inverse of s by s plus 2 the whole squareல இருக்கிற அந்த நியூமரேட்டர் எஸ்ஸையும் நம்ம s plus 2 டைப்புக்கு நம்ம எழுத போகிறோம். எப்படி s plus 2 டைப்புக்கு எழுதுறது, add and subtract 2 பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் 2 மைனஸ் 2 பண்ணுறோம். இந்த ப்ளஸ் 2 பண்ணது இப்படி போட்டுக்கிறேன். 2 கேன்சலேஷன் s நியூமரேட்டர் ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்துடும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் இது ஒரு டேர்ம் மைனஸ் இது ஒரு டேர்ம் இருக்குது. அப்போ 2 ஃப்ராக்ஷனாக நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம். என்ன பண்ணலாம் பாருங்கள். ஸோ L inverse of
s plus 2 by s plus 2 the whole square minus 2 by s plus 2 the whole square. ஓகே, இப்போ இங்கே நியூமரேட்டரில் இருக்க s plus 2 இங்கே s plus 2 the whole square ஒரு பவர் கேன்சல் ஆகிட்டு டினாமினேட்டரில் மட்டும் s plus 2 வரும். அகைன் அடிஷன் சப்ராக்ஷனாக இருக்கும்பொழுது நம்ம தனித்தனியாக என்ன பண்ணலாம், லீனியர் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்னொரு ஸ்டெப் போட்டே போடுறேன். ஸோ L இன்வர்ஸ் ஆஃப் இங்கே நியூமரேட்டரில் இருக்க s plus 2வும் டினாமினேட்டரில் இருக்க ஒரு s plus 2வும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 by s plus 2 கிடைக்கும் minus 2 by s plus 2 the whole square. இப்போ லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி பிரகாரம் தனித்தனியாக நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1 by s plus 2 இது பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட் ஃபார்முலா எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1 by s plus a டைப்பில் இருக்குது. இங்கே நியூமரேட்டரில் 2 கான்ஸ்டன்ட் இருக்குது, அந்த 2வை மட்டும் நம்ம வெளியே எடுத்துட்டு எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1 by s plus 2 the whole square. ஸோ இது டைரக்டாக ஃபார்முலா. இதுக்கு என்ன வரும் உங்களுக்கு, e பவர் மைனஸ் 2t. இது முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே -2 இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே the whole square இல்லைன்னா இங்கே நம்ம e பவர் மைனஸ் 2t போட்டுடலாம். இங்கே the whole square இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறோம். அப்போ s plus 2 பார்த்தோன்னா என்ன நம்ம ஷிஃப்ட் பண்ணணும், e பவர் மைனஸ் 2t ஷிஃப்ட் பண்ணணும். ஷிஃப்ட் பண்ணிட்ட பிறகு மறக்காமல் இன்வெர்ஸ்குள்ளே எங்கே s plus 2 இருக்கோ அதுக்கு பதிலாக எஸ்ன்னு நம்ம திருப்பியும் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ s ஸ்கொயர்னு வரும். அப்போ 1 by s ஸ்கொயர்னா எஸ்ஸோட பவர் 2னா 1 குறைச்சா 1, அப்போ t பவர் 1 by 1 ஃபேக்டோரியல். ஸோ அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இங்கே இருக்கிற e பவர் மைனஸ் 2t minus 2 into e power minus 2t into L inverse of 1 by s square நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா t into வரும். ஓகே, ஸோ இதுக்கு ஃபைனல் ஆன்சர் ரெண்டுத்துல இருக்க e power minus 2t வேணும் நம்ம காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ f of t equal to e power minus 2t நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டா இங்கே 1 இருக்கும், அங்கே minus 2tன்னு இருக்கும். ஓகே, இது ஒரு யூனிவர்சிட்டி 5 மார்க் கொஸ்டின். ஸோ ஷிஃப்டிங் அப்ளை பண்ணும்போது நியூமரேட்டரில் கான்ஸ்டன்ட் இருந்தால் டேரெக்டாக ஷிஃப்டிங் அப்ளை பண்ணலாம். ஆனால் நியூமரேட்டரில் கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக எஸ் இருந்துச்சுன்னா அதாவது இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே எங்கெல்லாம் எஸ் இருக்கோ எல்லா எஸ்ஸும் ஒரே பேட்டர்னில் ஒன்று s plus a இல்லை s minus a டைப்பில் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஷிஃப்டிங் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.